ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். வினோத் வந்து எல்லாம் வெளியே போயிட்டாரு, பணப்படி எடுத்துன்னு வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே யூடியூப் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலே அதான் போயிட்டுருக்கு. அது உண்மையானு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவர் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காரு. அஃபிஷியலாக வந்த நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. 18 லட்சத்தை வந்து எனக்கு இது போதுமானதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதுக்கு வந்து காரணமான வந்து திவாகர் தான். அதிகமாக போட்டு உள்ள டார்ச்சல் பண்ண அந்த 3 நாள்லேயே ரொம்ப டார்ச்சல் போட்டு வினோத்தை ரொம்ப டார்ச்சல் பண்ணி அவர் வந்து வெளியில் போக வச்சிட்டாரு. ஒரே சண்டை ஃபுல்லாகவே சண்டை. நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த சண்டை பற்றி. ஃபுல்லாகவே சண்டை தான் போட்டுட்ருக்காரு. ஆனால் வந்து ரம்யா ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க வினோத்துக்கு. இந்த மாதிரி வந்து நீ தான் வந்து ஓட்டில் லீடிங்கில் இருக்க, அதனால் வந்து நீ பணப்படி தயவு செஞ்சு எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு தான் அஃபிஷியல் நியூஸ் வருது. இது வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. நம்ம அஃபிஷியலாக வந்ததையும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எப்படியும் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா ஒய்ஃப் கிட்ட நல்லா சமத்தியாக இருக்குது, எப்படியும் விழும். வினோத் தான் வந்து பிக் பாஸ் 9 டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் வந்து அது மிஸ் பண்ணிட்டாரு. கன்ஃபார்மாக இந்த நியூஸ் தானா நமக்கு இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை. இது இன்னும் லைவ்லையும் டெலிகாஸ்ட் ஆகலை, எபிசோட்லையும் டெலிகாஸ்ட் ஆகலை. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நமக்கு பார்த்தா டெலிகாஸ்ட் ஆகுதான்னு நமக்கு தெரியும். ரம்யா கொடுத்த இன்ட்லேயே கொஞ்சம் உஷாராக இருக்கலாம், ஆனால் வந்து அவர் உஷாராகலை. பார்ப்போம். அந்த திவாகர் கொடுத்த டார்ச்சல் தாங்க முடியாமே ஒரு இதுக்கப்புறம் போதுண்டா அந்த 18 லட்சத்தை எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. நடங்கடா நடடா. டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். ஏடிக்க டெலிவிஷனே வந்து இவங்க எல்லாத்தையும் திருப்பியும் வெளியில் போனவங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வினோத் கிட்ட சண்டை வாங்க சொல்லி ஏதாவது சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் திவாகர் வந்து ரொம்ப அப்நார்மலாக வந்து சண்டை வாங்கிட்டு இருக்காரு. அது வந்து கன்ஃபார்மாக ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணுது. ஒரு கன்ஃபியூஷனுக்காக கூட அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவாகர் என்ன பண்ணுறாருன்னா சபரிக்கு ஓட்டு போடுங்க, வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா கேமரா முன்னாடியும் போயிட்டு பேசிட்டு நான் நினச்சேன்னா வந்து சபரி தான் ஜெயிக்க வைப்பேன், சபரி வந்து பசங்க நிறைய பேர் படிக்க வைப்பாரு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள ட்ரிகர் பண்ணிக்கிட்டு வினோத் இது மாதிரி ட்ரிகர் பண்ணி தான் வினோத்தை வந்து அந்த 18 lakhs எடுத்துகிட்டு வெளியில் போக வச்சிட்டாரு. ஆனால் வந்து டைரக்டர் பிரவீன்காந்த் அவர் கேட்டார், இந்த மாதிரி வந்து நீ பேசாத, நீ இவ்வளோ ஒஸ்ட்டாக பேசுறதுக்கு எப்படி டாக்டர் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ எப்படி டேரக்டர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வாங்காத ஆளே கிடையாது. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். விக்ரம் தான் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போறதா இருந்தது. அவரு அதான் பேசியிருந்தாரு எல்லாருக்கிட்டையும். நான் வந்து கேஷ் பாக்ஸ் வந்தவொடனே எடுத்துட்டு போயிடுவேன், கொஞ்சம் அமௌண்ட் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் ஓட்டு போட்டு தான் உள்ள இருக்க வச்சிருக்காங்க, நீ அப்படிலாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அவர் எடுத்துட்டு போகவில்லை. கடைசியில் வினோத் வந்து இதில் மாட்டிக்கிட்டாரு. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங்குள்ள எப்படியும் வினோத் வெளியில போனது லைவ்ல வந்துரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். யாரும் இல்லை துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை. இன்பம் பாதி துன்பமும் பாதி இரண்டும் அடுத்து நம்ம எதை பற்றி பேசலாம், எந்த டாபிக் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. செக் பண்ணிட்டு நம்ம அதையும் பேசலாம். என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.